வாழ்க்கை ஒரு போட்டி மைதானமா அல்லது ஒரு அழகிய பயணமா? நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணத்திலே மற்றவர்களை முந்திக்கொள்ள முயற்சி செய்யும் போதுதான் நம் உள்ள அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறோம். வாழ்க்கையில் வெற்றி என்பது மற்றவர்களை முந்துவதிலா அல்லது நாம் சென்று சேர வேண்டிய இலக்கை அடைவதிலா என்பது பற்றி புரியாமலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கதை ஒரு சாதாரண ஒரு ஜாகிங் அனுபவத்தின் மூலம் வாழ்க்கையில் ஒரு ஆழமான உண்மையை எடுத்து காட்டுகிறது. நம் வெற்றிக்காக துடிக்கும் போது உண்மையான இலக்கை மறந்து விடுகிறோமோ அல்லது நம் மனதின் அமைதியை இழந்து விடுகிறோமோ என்று எப்போதாவது நாம் சிந்தித்ததுண்டா? ஒரு சிறிய அனுபவம் பெரிய வாழ்க்கை பாடமாக மாற வாய்ப்புகள் உள்ளன. இந்த கதையை படித்து உங்கள் சொந்த வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தொடங்குவீர்கள் என்று நம்புகிறேன். வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ், your one and only go-to place for life-changing motivation. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்று காலை ஜொகிங் சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு முன்னால் 200 மீட்டரில் சென்று கொண்டிருந்த ஒரு நபரை கவனித்தேன். அவர் ஓடிக்கொண்டிருந்த வேகத்தை பார்த்த பொழுது அவர் என் வேகத்தில் தான் ஓடுகிறார் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தது. அது எனக்கு ஒரு நல்ல உணர்வை தந்தது. நான் அவரை பிடித்து விடலாம் என எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன். எனவே என்னுடைய வேகத்தை சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே இருந்தேன். சிறிது சிறிதாக எங்களுக்கு இடையே உள்ள தூரம் குறைந்து கொண்டே வந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு எங்களுக்குள் 20 அடி இடைவெளி மட்டுமே இருந்தது. எனவே நான் இன்னும் வேகத்தை கூட்டி அவரை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்குடன் வேகத்தை அதிகரித்தேன். இறுதியாக சாதித்து விட்டேன். அவரை பிடித்து அவரை கடந்து விட்டேன். எனக்குள் அவரை கடந்து விட்டேன் என மிகவும் நல்லபடியாக உணர்ந்தேன். ஆனால் அந்த நபருக்கு நான் அவருடன் போட்டி போட்டது கூட தெரியாது. நான் அவரை கடப்பதிலே என்னுடைய கவனத்தை செலுத்தியதால் எதையெல்லாம் இழந்து விட்டேன் என பிறகு ஆறுதலாக யோசித்த போதுதான் என்னால் உணர முடிந்தது நான் வாழ்க்கையில் எவ்வளவு பின்னாடி இருக்கிறேன் என்பது. என்னுடைய இல்லத்திற்கான வளைவில் நான் திரும்பவில்லை. என்னுடைய உள்ளமைதிக்கான கவனத்தை நான் இழந்து விட்டேன். என்னை சுற்றி இருக்கும் இயற்கை அழகை ரசிக்க மறந்துவிட்டேன். தேவையற்ற அவசரத்தில் பக்கவாட்டில் இருந்த நடைபாதையில் 2-3 முறை கால் இடற நேர்ந்தது. ஏன் கால்கள் கூட உடைந்திருக்கும். அப்போது தான் எனக்கு ஞானோதயம் வந்தது. நம் வாழ்க்கையிலும் இதே போலத்தானே. நம்முடன் பணிபுரிபவர்கள், வசிப்பவர்கள், நண்பர்கள், குடும்பத்தாருடன் போட்டியிட்டு அவர்களை விட முன்னேற வேண்டும், அவர்களை விட வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என நம்முடைய ஆனந்தத்தை நாமே தொலைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் இவ்வாறு ஓடுவதிலே தொலைத்து நாம் சேர வேண்டிய உண்மையான இலக்கிற்கான பாதையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் உங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருவர் முன்னுக்கு சென்று கொண்டு தான் இருப்பார்கள். உங்களை விட நல்ல வேலை, நல்ல கார், வங்கியில் நிறைய பணம், நல்ல படிப்பு, அழகிய மனைவி, அழகான கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, நல்ல நிலை. ஆனால் நாம் முக்கியமாக உணர வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யாருடனும் போட்டி போடாத பொழுது, நீங்கள் நீங்களாகவே இருக்கும் பொழுது தான் நீங்கள் மிக சிறந்தவர்களாக ஆகிறீர்கள். சிலர் தங்கள் கவனத்தை அடுத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எங்கே செல்கிறார்கள், என்ன அணுகிறார்கள், என்ன வாகனம் ஓட்டுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதிலே செலுத்துவதால் பாதுகாப்பின்மை உணர்கிறார்கள். கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழுங்கள். நாம் வாழ்க்கையை ஒரு போட்டி என நினைத்து பிறரை முந்திக்கொள்ள முயற்சி செய்கிறோம். அவர்களை விட அதிகம் சம்பாதிக்க, அவர்களை விட பெரிய வீடு, நல்ல வாகனம், உயர்ந்த வாழ்க்கை வேண்டுமென ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஓட்டத்தில் நம் மன நிம்மதியை மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும் மறந்து விடுகிறோம். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அருகிலுள்ள அன்பான மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், உறவுகள் என்பவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். சிலர் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அந்த வெற்றியின் முடிவில் திரும்பி பார்க்கும் பொழுது தனிமை மட்டுமே மிஞ்சியிருக்கும். நாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், உயர்ந்த நிலையை அடையலாம். ஆனால் நாம் உண்மையிலே இழக்கக்கூடாதது நம் குடும்பம், நம் அன்பு, நம் நேரம். இது எல்லாம் வாழ்க்கையில் எதையுமே முயற்சிக்க கூடாது என்பதல்ல. முயற்சிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆனால் மற்றவர்களுடன் போட்டியிடாமல் நம் சொந்த வாழ்க்கையை நம் முறையில் வாழ வேண்டும். வாழ்க்கை ஒரு பயணம், மற்றவர்களை முந்துவதற்காக அல்ல, அனுபவிக்கவே. நாம் யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் நமக்கு போட்டி இல்லை. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு. ஒப்பீட்டு செய்தலும் போட்டி மனப்பான்மையும் நம் மன மகிழ்ச்சியை திருடுபவை. அவை உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொள்ளக்கூடியது. மற்றவரை கவிழ்க்க எண்ணி நாம் கவிழ்ந்து போவது தெரியாமல் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடுகிறோம். உங்களுடன் நீங்களே போட்டியிட்டு அமைதியாக, ஆனந்தமாக, ஸ்திரமாக வாழுங்கள். படிப்பதில், அறிவை பெருக்குவதில் மட்டும் போட்டி போடுங்கள். Win the world, but not at the cost of losing those who mean the world to you. உலகத்தை வெல்லுங்கள், ஆனால் உங்களையே உலகமாக நினைத்து வாழ்பவர்களை இழந்து விடாதீர்கள். வாழ்க வளத்துடன்.
நன்றி, வணக்கம்.